வச்சுக்கலாம். டப்புனு காமராஜர் இருந்து நான் போதுமா நான் போதுமா ஏன் இப்படி பேசுற? படிக்கிறதுக்குள்ள அறிவா பேசணும்னா மேடை எழுதி வச்சு இப்படி பேசுவாமா அப்படின்னாரு. அதே போல ஆயிடுச்சு ஒரு பதட்டம். நானும் போயிட்டு சூரியனே வானே தேனதான் யோசித்தேன். கடைசியில் சேனலை போய் பார்க்கும்போது தான் தெரியுது பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம எதுக்கு தேவையில்லாம மான தேவை போகணுன்றது அவங்க பற்றி நைட் ஃபுல்லாக படிச்சுன்னு படிக்க முடியல. அவ்வளோ இருந்துட்டே இருக்குது, அவ்வளோ காணொலி இருக்குது. எதை எடுத்து எதை விடுறது முடியல. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு செய்திகளை தொகுத்து பெற்று வந்திருக்கேன். இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினரை என்னால் விருந்தினர் என்று ஏற்க இயலாது. அம்மா ஐயா, உங்களை விருந்தினர் என்று ஏற்க இயலாது. ஏனென்றால் விருந்தினர் என்பவர் முகமே தெரியாத ஒருவரை தான் விருந்தினர் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஆனால் இவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள். ஏனென்றால் என் தமிழுக்கு இவர்களை தெரியும். அதனால் இவரை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அள்ளியும் ஆகியும் விருந்துவரின் முகக்கும் முன்னை சான்ற கற்பின் மெல்லிய குறுமகை அப்படின்ற நற்றினையும் தொல்காப்பியமும் சிலப்பதிகாரமும் திருக்குறளும் நமக்கு விருந்தோம்பல் பற்றியும் விருந்தினர் யார் என்பதை பற்றியும் தெளிவான ஒரு பாடத்தை போதிக்கிறது. இவர் கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற நடுவர் என்று பன்முகத்தன்மை கொண்ட அம்மா சாயிஸ்தா அவர்களுக்கு என் வணக்கங்கள். இது கூட சிறப்பு இல்லை. வளரும் இளைய கவிஞர்கள், எழுத்தாளர் இவர்களின் திறமைகளை வெளி உணர்வதற்கு மேடையில் வாய்ப்பு அளித்த ஒரு நல்ல உள்ளம், ஆளுமை நம் அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, வண்டியோட 2 சக்கரம் வேண்டும், அதில் ஒன்று நொண்டி என்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு கண்ணதாசன் வரிகள். அதற்கிணங்க தமிழில் 2 சக்கரங்கள் அம்மாவும் ஐயா அவர்கள். இதில் ஒன்று பழுதடைந்தாலும் அது வண்டி ஓடாது. அதே போல இந்த 2 சக்கரங்களும் இணைந்து தமிழை இளைஞர் மத்தியில் ஒன்று சேர்ப்பது மிகவும் ஒரு சால சிறந்த ஒரு நிகழ்வு. அது மட்டுமின்றி நம் பள்ளி பாலாளர் அவர்களையும் நம் முதல்வர், நம் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப் சேனல்னாலே ஏதோ பேர் 90 கிறிஸ்துவாங்க, எதையோ வைக்கிற ஒரு காலத்தில் நுவழி விடியாடி என்ற சொல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ஒரு தூய தமிழ் சொல், அப்படியே ஒரு தூய தமிழ் சொல். இந்த மாதிரி ஒரு சொல்லாட்சி தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அழகான கண்கள் வழியே உலகை கண்டு தன் அறிவார்ந்த பேச்சால் உலகை யாரும் பெண் என்று பொருள் கொள்ளது. அது நான் பொருளே என்ன, அழகான கண்களை கொண்டு இந்த உலகையை கண்காணித்து தனது பேச்சு நாட்களால் ஒரு பெண் பேசுகிறார் என்றால் அதுதான் முகழி விளையாடி அப்படின்ற ஒரு இணையதளம் எனக்கு தந்த தகவல். அம்மாவர்கள் அந்த சேனலில் மைகருத்தினான்னு தெரியல, அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அத்தகைய ஆண்மைக்குரிய அம்மா ஜெயசுதா அவர்களுக்கு நம் முதல்வர் துண்டு அணிவித்து சிறப்பு செய்வார். ஐயா சங்கர் ஐயாவுக்கு துண்டு அணிவித்து சிறப்பு செய்வார். நம் பாலாளர் அவர்கள் சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது பள்ளிக்கு பெருமையான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறாங்க. காரணம், ஒரு தன்னார்வலர்
ஒரு தமிழில் புலமை பெற்ற ஒரு சிறந்த பெண்மணி. அவர் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழி கவிஞர். அவர் அப்பா கவிஞர், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி காத்தா கவிஞர், அப்புறம் அந்த வழியில் இவங்களும் வந்தாங்க, இவங்களும் கவிஞராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் தன்னுடைய சுய சிந்தனையால், தன்னுடைய உழைப்பால் பல்வேறு காலகட்டங்களிலே நாம் எப்படி நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால் உண்டான பணிதான் இன்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியை வந்து ஏதோ தோணும் அப்படின்னு செஞ்சல, நாங்கள் விரும்பி தன்னால் இதையெல்லாம் செய்ய முடியும். நாம் பாரதி கண்ட புதுமை பெண் ஏற்றளவில் அல்ல, எழுத்தளவில் அல்ல, வாய்மொழி அளவில் அல்ல, உண்மையிலேயே நாம் புதுமை பெண்ணாகவே திகழ வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் தன்னை செதுக்கிக் கொண்டு பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு அமைப்புகளிலே, பல்வேறு கவிஞர்களோடும், பல்வேறு பேச்சாளர்களோடும், பல்வேறு நிலைகளிலே தன்னை உயர்த்தி மற்றவர்களிடமிருந்து கவிதைகளையும் கருத்துக்களையும் மொழி சார்ந்த விஷயங்களையும் மொழி புலமையையும் தன் உள்வாங்கி இத்தகைய ஒரு பெருமைமிகு பெண்மையாக நமது கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறந்த எழுத்தாளராக, ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல், அதாவது தமிழையாளர் மாதிரி புகழி விழியாடி என்ற பெயரை நாம் கேட்கின்ற பொழுதே ஒரு பக்கம் யோசிக்க தோணுகின்ற அளவிற்கு அவர்கள் புலமையோடு அதையெல்லாம் ஆராய்ந்து அதை எப்படி செய்தால் யாரும் வைக்காத பெயர், இன்றைய காலகட்டத்தில் என்னோட பெயர் அவங்க தேடி வச்சுட்டாங்க, சினிமாவெல்லாம் என்னுடைய பாட்டு எடுத்துக்கிட்டாங்க, என்னுடைய டைட்டில் எடுத்துக்கிட்டாங்க, என்னுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்துட்டாங்க பேசுவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய ஐடியெல்லாம் தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெயர் யாரும் வைக்கிறாத ஒரு பெயரை தேடி பிடித்து தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு அவங்களுக்கு பெயர் வச்சு தினந்தோறும் எறும்புகளை எறும்பு எப்படி இருக்கும், தன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து உணவு வகைகளையும் தன்னுடைய கூடு அமைப்புகளையும் அயராது உழைத்து அது எப்படித்தான் அந்த ஒரு தன்னுடைய உணவுப் பொருள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் சாதனமோ ஒரு ஸ்வீட்டு சிந்தி இருந்தால் கூட எறும்புக்கு எப்படி தோணும், எப்படி வரும், பார்த்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்துல நமக்கு உணவு கிடைக்குது, எப்படி இருக்குது, அதை எப்படி நாம் எடுக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை, அதனுடைய ஒட்டுமொத்த ஒரே சிந்தனை இருக்கிறதுனால எங்கெல்லாம் உணவு இருக்குன்றது ஈஸியாக தெரியுது. அந்த இடம் நாம் சொல்லாமல் யாரும் சொல்லலை. யாரும் என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் போட்டாங்களா, எறும்புக்கு இந்த இடம் நல்ல சிந்து இருக்கு, இது சர்க்கரை இருக்கு, இது உப்புக்கடலுக்கு அடைஞ்சு இருக்கு, தரையில வந்து எடுத்துட்டு போகிட்டு அப்படிதான் தேடுறாங்க. அதே போலத்தான் நம்ம அதுக்கு தேவையான கல்வி சார்ந்த உடல்நிலை சார்ந்த தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்னை வந்து ஜொலிக்கிறதுக்கு எங்கெல்லாம் நாம் பிரகாசிக்கணும், அதுக்காக எந்த மாதிரியான கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராக இருந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து பள்ளிக்கும் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்தமைக்கு மேலும் சாய் சுந்தா அம்மையார் அவர்களுக்கு உறுதுணையாக எப்பொழுது கூட்டாலும் தவறாமல் அவரோடு வந்து துணைக்கு தோளோடு தோளாக துணையாக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சங்கரையா அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியரின் சார்பாகவும் மாணவமணிகளின் சார்பாகவும் இந்த தருணத்தில் வருகவன வரவேற்று இத்தனை நிகழ்வுகளை நம் பள்ளியிலும் நிகழ்த்தியமைக்கு நம்மளும் பெரும் அடைகின்றோம். அதே போல நீங்களும் மாணவர்களும் ஏதோ அம்மா வந்தாங்க, அதாவது புகழி விழியாடின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க, நாங்களும் படித்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டுகள் ஆக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்து அவங்க மாதிரி ஸ்டைல் பண்ணுறது, முடி வைக்கிறது இல்லாமல் அம்மையாரை போல் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறவர்களை முன்னுதாரணமாக என்றைக்கும் நெஞ்சிலே நிறுத்தி சாய்ஸில் அம்மையார் எப்படி கவிதை எழுதுறாங்க, என்ன நம்மளால் எழுத முடியாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்களும் கவிதையாளர்களாக எழுத வேண்டும், கவிஞராக எழுத வேண்டும். நமது பள்ளி நிர்வாகம் உங்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு, உங்களை எந்த விதத்தில் வேணாலும் ஒரு பேர் நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கு, டிவி சேனலில் வர்றதுக்கு, யூடியூப் சேனல் குறும்படம் தயாரிப்பதற்கு உங்களுடைய உழைப்பை பாருங்கள். நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணுங்க.
லட்சுமி பள்ளியினுடைய மாணவர்கள் என்றைக்குமே ஒரு தனித்துவமானவர்கள் அப்படிங்கிறத பறைசாற்ற வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி மாறி விடைபெறுகிறேன். எப்பொழுதும் தாராள வர்க்கத்திலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்பது இணங்க நம் தாராளக்கூடிய அனைத்து செய்திகளும் உண்மைதான். அவர் கூறிய அனைத்து செய்திகளும் உண்மைதான். ஒரு சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி நம் தாராளருக்கு நம்மளுடைய நன்றி தெரிவித்துள்ளோம். பூவனத்தில் மரம் உண்டு, மரம் நிறைய பூ உண்டு, பூ நிறைய தேன் உண்டு, பூ பறிக்க போவோமா பூமகளே பெண்ணே வா என்ற பாடலை குறித்து ஒரு காணொலி பதிவிட்டிருந்தார்கள் நம்ம அம்மா. அதன் மூலமே அவருடைய இசைத்தன்மை எப்படி என்று புரிகிறது. எங்கள் செவிகளும் தேன் குடிக்க காத்திருக்கிறது. இந்த பூதனிலும் அறிவுத்தை நிரம்பி உள்ளது. வாருங்கள், உங்கள் அறிவுத்தேனை சொட்ட சொட்ட தாருங்கள், எங்கள் செவிகள் காத்திருக்கிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் இந்த பண்ருட்டி ஸ்ரீ லட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உங்களிடம் சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி தந்ததற்கு நான் முதல்வருக்கும் தாராளருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். அவருக்கு சின்ன முதல்ல இந்த போட்டியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தித்திக்கும் தேனமுது இந்த போட்டியில் நீங்கள் எல்லாமே பங்கு பெற்றீங்க இல்லையா? முதல் பாடல் தகர வரிசை பாடல். இந்த பாடலின் சிறப்பு என்ன? இந்த பாடலின் பொருள் யாராவது தேடினீங்களா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? போட்டி அது கிடையாது. போட்டியில் செலெக்ஷன் பண்ணியாச்சு, ப்ரைஸ் இருக்கு, தனி. இது தனி. பொருள் யாருக்காவது தெரிந்தா சொல்லலாம். சொல்லுங்க. தத்தி தத்தி சென்று மலரின் மீது அமர்ந்து தேனை பருகும் வண்டே, நீ சுவைத்த தேனில் எந்த மலருடைய தேன் சுவையாக இருந்தது என்று காலமேக புலவர் வண்டிடம் கேட்டுள்ளார். கிஷோர் ஏற்கால 40 பசங்க போட்டியில் கலந்துருக்கீங்க. இதில் இங்கே இந்த பொருள் சொல்லணுங்கிறது போட்டியின் விதிமுறை கிடையாது. ஆனால் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம கல்விங்கிறது என்ன, நம்ம என்ன எழுதி போடுறாங்களோ, என்ன கைடில் இருக்கோ, இல்லை என்ன மேடம் சொல்லி தராங்களோ அதை அப்படியே படித்து அப்படியே ஒப்பித்தல் என்பது கல்வி கிடையாது. சரிங்களா? அதனுடைய இது நீங்கள் எல்லாருமே இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா? நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களை ஒரு ஒப்பித்தல் போட்டி சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னு நீங்கள் யார் தேடுறீங்க? என்னுடைய போட்டி, என் மனதில் உள்ள போட்டி அதுதான். யாரிடம் அந்த தேடல் இருக்கின்றது, எத்தனை மாணவர்களுக்கு ஒரு மாணவர் இதில் தேர்ச்சி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் நான் வைத்த உண்மையான போட்டி. ஏறத்தாழ 3 பள்ளிகளில் 200 பசங்க கலந்துக்கிட்டதில் இப்போ இவர் 10வது மாணவர் அந்த பொருளை தேடி சொன்னார். அவருக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல். எல்லாருமே கல்வியில் பெருசாக நம்ம ஒரு பெரிய நல்லா நிறைய படிக்கணும், ஒரு பெரிய வேலைக்கு போகணும், முக்கியமாக அதுதான் நினச்சி போகிறோம் இல்லைங்களா? படிக்கிறது எதுக்கு? ஒரு பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிதான் இல்லைங்களா? நிறைய பேருக்கு இதில் கவனம் சிதறுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பீரியட் ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த 3/4 மணி நேரம் தான் ஒருத்தர் கவனம் சிதறாமல் அந்த கவனத்தை ஒரு இடத்துல வச்சிருக்க முடியும். அதுக்காக 3/4 மணி நேரம் அன்னைக்கு வச்சாங்க. இன்னைக்கு 8 செகண்டுக்கு மேலே, 45 செகண்டுக்கு மேலே யாருக்குமே கவனம் ஒரு இடத்துல வைக்க முடியல. அதனால தான் ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் 1 நிமிட ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு நிறைய போகுது. ஏன் அப்படின்னா அந்த 1 நிமிஷத்துக்கு மேலே கான்சென்ட்ரேஷன் வேற இடத்துக்கு போயிடும். நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, யாராக இருந்தாலும் ஃபுல்லாக பேசுறது, பஸ்ஸில் இருந்து சார் பேசுறதுலேருந்து யாராக கவனிச்சிங்க? நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் கண்ணு எங்கே போகுது, எல்லாரும் எங்கே பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. யாருமேயும் தவறு சொல்லலை. நீங்கள் எல்லாரும் பெருசாக வரணும், நாம் நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதல்ல கவனம் சிதறக்கூடாது. என்ன நடக்குதோ அதில் கவனத்தை முழுக்க வைக்கணும். சரிங்களா? நம்ம உலகத்தில் 2 செல்வம் தான், கல்வி செல்வம், இன்னொன்று பொருட்செல்வம். பொருட்செல்வத்தை
உங்ககிட்ட ஒரு 10 ரூபா உங்க அம்மா எனக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு 2 ரூபாய் யாருக்காவது கொடுத்துறீங்க, 8 ரூபாய் தான் உங்களுக்காக செலவு பண்ணிக்கிறீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு ஒரு செயல் பகுதி தெரிஞ்சிருக்கிறது. இப்போ இன்னைக்கு அந்த அவர் பண்ணி சொன்னார் இல்லையா பொருள், இப்போ மீதி இருக்கின்ற ஒரு 25 பேருக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டார் பொருள். அதனால அவருக்கு அந்த பொருள் மறந்துடுச்சா? இல்லை, இன்னும் நல்லா பதிஞ்சிடும். இதை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே தேடாட்டினா கூட உங்களுக்கும் அந்த பொருள் பதிந்து விட்டது. அப்போ கல்வி செல்வம் மட்டும்தான் ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றது போல ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா அது இன்னும் அதிகமாகும் அளவு. சரிங்களா? அளவு அதிகமாகும், நமக்கு நல்லா இன்னும் புரியும். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க நல்லா புரியும். ஆனால் பொருள் செல்வம் அப்படி கிடையாது. கல்வி செல்வத்தின் மதிப்பு தான் அதிகம். அந்த கல்வி செல்வத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை இன்னும் ஆழப்பட்டு நம்மளுடைய தேடலை அதிகப்படுத்தி நம்ம நல்லா படிக்கணும். அதற்காகத்தான் இந்த திட்டிக்கும் தேடும் ஒரு போட்டியை வைத்ததன் காரணமே இந்த எத்தனை பேர் இந்த பொருள் தேடுறாங்க, எவ்வளோ தூரம் மாணவர்கள் அந்த போட்டியின் உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். அதை வெளிப்படையாக சொல்லாமல் உள்நோக்கமாக வைத்தே செய்கிற காரணமே அதுதான். இந்த தித்திக்கும் தேர்வு போட்டியில் சிறப்பாக பங்கேற்று நீங்கள் எல்லாருமே பங்கு பெற்றதற்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கணும், இன்றைக்கு காமராஜர் ஐயாவை நினைத்து கொள்ள வேண்டும். கல்வி தந்தை பெருந்தலைவர் கல்வி வளர்ச்சி நாள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ஜூலை 15 ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக கொண்டாடிக்கிட்டு வரோம். அப்படி அப்போ காமராஜர்ங்கிறது யார்? இங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் அவரை கொண்டாடுறோம்? காமராஜர் யாருன்னு அக்கா தெரியுமா? கல்வி தந்தை. ஓகே, அப்புறம் மதிய ஊட்டத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? நானும் நீங்களும் கொண்டு வர முடியுமா? அவர் எந்த பதவியில் இருந்தார்? ஒரு முதலமைச்சராக இருந்தார். கல்வி திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தார். நிறைய பள்ளிக்கூடங்களை நிறைய தொடங்கினார். தொழிற்சாலைகளை நிறைய தொடங்கினார். அவருடைய பீரியட்ல தான் நிறைய வந்தாங்க. நிறைய அவருடைய நாட்டுக்காக நிறைய செஞ்சார். மெயினாக பள்ளி ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு மதிய சாப்பாடு கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. ஏழ்மையின் காரணமாக யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு அவர் மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இப்படி எல்லாமே கல்விக்காக யோசித்து செய்கிறதுனால தான் அவருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளும் கொண்டாடுறோம். சரிங்களா? அப்போ அவருடைய படிப்பின் மகத்துவத்தை, கல்வியின் மகத்துவத்தை ஒருத்தர் உணர்ந்தாலே இவ்வளோ பேருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அவர் இருந்த 9 ஆண்டுகளில் 3.5 லட்சம் அவர்கள், அதாவது பதவிக்கு வரதுக்கு முன்னாடி கல்வி அறிவு பெற்றவர்களும் தமிழகத்தில் 3 லட்சம் பேர் இருந்தாங்க. அவர் 9 வருடங்கள் பதவியேற்று முடிந்த பிறகு அதன் பிறகு கணக்கு பார்க்கும்போது ஏற்கால 10 லட்சம், 3 மடங்கு பள்ளி மாணவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகரித்து விட்டனர். அப்போ ஒருவர் நினைத்தது இத்தனை பேரை படிக்க வைக்க முடியும்னா நீங்க ஒரு 30 பேர் நினைச்சீங்கன்னா எவ்வளவு பேரை படிக்க வைக்கலாம்? படிக்க வைப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை படிக்க வைக்கிறதுனா நம்ம அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, நம்ம தாத்தா பாட்டிக்கு இதுதான் சரியான உண்மை, இதுதான் அறிவியல், இதுதான் இயற்கை, இதுதான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது தான் கல்வி. சரியா? பாடத்துக்கு எழுது அப்படி போய் வீட்டில் இருக்க சொல்லக்கூடாது. சரியா? நம்ம உனக்கு என்ன நீ படிச்சுக்கிட்ட அம்மா, இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். இந்த கல்வி வளர்ச்சி நாளில் நாம் அதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மால் முடியாதது யாராலையும் முடியாது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வேலை இன்றைய வயதில் செய்ய வேண்டியது கல்வி கற்பது மட்டுமே. அதை முழுமையாக கற்க வேண்டும், ஆர்வத்துடன் கற்க வேண்டும். சரிங்களா? நம்மால் முடியாதது யாரால் முடியும் அப்படிங்கிறத ஒரு கோட்பாடாக வைத்துக்கொண்டு எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும். வாழ்த்துக்கள். மேடம் ஹெல்ப் பண்ணுங்க. காலமேக புலவர் பாடலை மனனம் செய்த மாணவர்கள். முதல் பரிசு அஸ்மிதா கார்த்திகேயன். எட்டாம் வகுப்பு மாணவர்கள்.
அவதினி. ரோஷிகா. ரூபேஷ்.